வள்ளிமலையின் அற்புதமான ஒரு தோற்றம். ரொம்ப 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 அழகான ஒரு மலை. அடியார்கள் அனைவரும் தமது வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த வள்ளிமலைக்கு வரணும். அற்புதமான இடம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இந்த இடத்துல தான் நின்று, இந்த இடமும் அதுக்கு பின்னாடி ஒரு இடம் தெரியுது பாருங்கள். இதில் தான் நின்று வள்ளியம்மா வந்து திணைப்புணம் காப்பாங்களாம். ஆனால் இங்கே ஒரு சிவலிங்கம் வச்சுருந்துருக்காங்க, தடம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரம்யமான ஒரு மலை. ரொம்ப அற்புதமான தோற்றம். வள்ளிமலைக்கு வந்துட்டிங்கன்னா அந்த இடத்த விட்டு போகணுன்னே உங்களுக்கு மனசு வரவே வராது. அவ்வளவு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மலை. கீழே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் சண்முக பொய்கை, அது பக்கத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த ஊர் எவ்வளோ அழகான ஒரு ஊர்னு பாருங்கள். எத்தனை நீர்நிலைகள். ரொம்ப ரொம்ப செழிப்பான ஊர். கீழே தெரியுதுங்களா? தாமரை தடாகம், சரவண பொய்கை. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதமான இடம். இந்த அழகை ரசிக்கணுன்னா காண கண் 1000 வேண்டும்னு சொல்லுவார். அந்த மாதிரி நமக்கு 1000 கண் இருந்தாலும் போதாது. இந்த வள்ளிமலையின் அழகை ரசிக்கிறதுக்கும் அதை பற்றி நம்மளால் சொல்லவே முடியாது. இந்த அழகை விவரிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அனைவரும் நேரில் கண்டு தரிசனம் செய்யுங்கள். அந்த இன்பத்தை நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சிவாய நம, சிவாய நம.